கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரோடு சேர்ந்து திமுக குடும்பம் சதி செய்து தமிழகத்திற்கு வர வேண்டிய தண்ணீர் வரவிடாமல் செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். இது எப்படி புரிஞ்சுக்கிறது அவருடைய குற்றச்சாட்டு? அதாவது ஸ்டாலினுக்கு இவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்கு, பக்கத்து ஸ்டேட் முதலமைச்சரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இருக்காருங்கிறது உள்ளபடியே அமைச்சர் சொல்லி தான் இன்றைக்கி நமக்கெல்லாம் தெரியக்கூடிய அளவுக்கு நாடு இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். நம்ம இதில் முக்கியமானது அவர் ஸ்டாலின் அவர்களை அதிகமாக பேசுகிறாருங்கிறத தாண்டி ராகுல் காந்தியை சிறுமைப்படுத்தி இருக்கிறார். சோனியா காந்தி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் அல்லது அவர்கள் சொல்லக்கூடிய இடத்துல சொன்னால் கேட்குற இடத்துல அந்த அவங்களுடைய முதலமைச்சரே இல்லை. காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர் நேரு காந்தி குடும்பத்தை விடவும் திமுகவினுடைய ஃபஸ்ட்டு ஃபேமிலி கண்ட்ரோலில் இருக்காருன்னு அவர் சொல்ல வராரான்னு நமக்கு ஒரு கேள்வியும் எழுது. அதாவது கடந்த காலத்தில் இப்படியான குற்றச்சாட்டுகளை நீங்கள் போதுமான அளவுக்கு சண்டை செய்யலைன்னு தான் வச்சுருக்காங்க. திமுக அதிமுக மேலே வைப்பாங்க, அதிமுக திமுக மேலே வைப்பாங்க. நீங்கள் கூட்டணியில் இருந்தும் ஏன் இதுக்கு முடிவு காணலை அப்படின்னு கேள்வி திமுகவை நோக்கி மத்திய அரசில் இருந்தபோது கேட்பாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் பக்கத்து ஸ்டேட்டு சிஎம்மோட சேர்ந்து சதி பண்ணி கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கிறது இருக்குல்ல, இதெல்லாம் தமிழ்நாடு காணாதது கேட்காதது. இது வரைக்கும் இப்படி ஒரு விஷயத்தை எந்த ஸ்டேட்லேயுமே யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு புது அரசியல் பாய்ச்சலை அமைச்சர் நிர்மல்குமார் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னால் இப்போ அதிமுகவும் திமுகவும் நேர் எதிராக அரசியல் செய்து கொண்ட போது மாறி மாறி காழ்ப்புணர்ச்சிகள்லாம் இருந்தபோது கூட இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்ததில்லை. அவங்க காவிரி விஷயத்தில் இப்படிப்பட்ட பழிகளை போட்டதில்லை. இப்போ இது ஒரு உச்சத்துக்கு போய் பேசுறது விஜய் அவர்களை காப்பாற்றுறதுக்கு நிர்மல்குமார் இப்படி பண்ணுறாரா? அவரை காப்பாற்றுறதுக்கு வேறு எந்த ஆயுதமுமே இல்லைன்னு இப்படி ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டாரா? இப்போ இதில் இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்போம். இப்படிப்பட்ட டி.கே. சிவகுமாரை கட்டுப்படுத்தாததுனால தான் நேற்று ராகுல் காந்திக்கு விஜய் அப்பாயின்மெண்ட் கொடுக்கலையா? அப்போ ஒருவேளை அப்படி கூட முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப கடுங்கோவத்தில் கண்கள் சிவக்க, யாராவது தமிழில் இப்படியும் வைப்பாங்க, கண்கள் சிவக்க கோவப்பட்ட முதல்வர் சிஎம் விஜய் அப்படின்னு வச்சு இறக்குவாங்க. அதனால தான் இப்போ நேற்று ராகுல் காந்தியை சந்திக்கலையாங்கிற கேள்வி அதனோட சேர்ந்து வரும். இதில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் அவர்கள் ஒரு விஷயம் சொல்கிறாரு. நீங்கள் அவசரமாக அவங்க போய் வழக்கு போட்டுட்டாங்க. சரிங்க, நீங்கள் ஏங்க பொறுமையாக வழக்கு போடுறீங்கன்னு கேட்கலாம்ல. உங்களுக்கு 3 ஏறத்தாழ நேற்றைக்கு அதுக்கு முன்னாடி நாளில் போராடா இல்லையான்றது அதுக்கு முன்னாடி நாட்டிலே டி.கே. சிவகுமார் அந்த டெல்லியிலேருந்தே பேட்டி கொடுத்தாப்புல. தம்பியை வர சொல்லுவோம், அவர் சிஎம் விஜய் அவர்கள் வருவார், நாங்கள் தண்ணி கொடுக்க மாட்டோன்னு இப்பயே சொல்லிடுறோம். அவரை கூட்டிகிட்டு போய் ஹெலிகாப்டரில் சுற்றி காட்டிட்டு வறண்டு போயிருக்கு, இல்லை போயிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவோன்னு சொல்லி 3 நாள் ஆச்சு. 3 நாட்களாக இதில் நேற்றைக்கு ஆலோசனை நடந்ததுங்கிறது. நேற்றைக்கு முதலமைச்சர் தலைமைச் செயலகத்துக்கு வரல. மேபி செக்ரட்டரியேட்லாம் பண்ண வேண்டாம், முகாம் அலுவலகமாக வீட்டிலே கூட பண்ணலான்னு வைங்க. ஆனால் 3 நாட்களாக நீங்கள் ஏன் அமைதியாக இருந்தீங்கிறதுக்கு பதிலாக போய் வழக்கு போட்டவங்களை அவசரமாக போட்டுட்டாங்க. சரி, இப்போ அந்த அவசரமாக தொடுத்ததில் என்னென்ன சட்ட தவறுகள், சட்ட கோளாறுகள், சட்ட சிக்கல்கள் இருக்குது? நீங்கள் கர்நாடக அரசு காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ஆணையம் சொல்லக்கூடியதுக்கு ஒத்துக்கிட்டு தண்ணியை திறக்கணும்னு கேஸ் போட்டதில் என்ன அவசரம்? இப்போ திறக்க வேண்டான்னு பொறுமையாக இன்னும் ஒரு வாரம் கழிச்சு அப்படி போடலாம் நீங்கள் வெயிட் பண்ணிங்களா? அவங்கள அவசரங்கிறீங்களே, நீங்கள் ஏன் ஸ்லோவாக இருந்தீங்கன்னு கேள்வி வரும். ஆமாம், இல்லை இந்த கிரெடிட் திமுகவுக்கு போயிடுது இப்போது அப்படிங்கிறதுனால திமுகவை அடிக்கக்கூடிய வேலையை செய்கிறாரா? திமுகவுக்கு எந்த வகையிலும் கிரெடிட் போயிடக்கூடாதுன்னு தான், எந்த கட்சிக்குமே போயிடக்கூடாதுன்னு தான் அவர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாமல் இருந்தார். ஆக்சுவலாக பார்த்தோம்னா கூட்டினோம்னா அவங்க சொல்கிற ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லை, நாங்கள் சொன்னதை கேட்டு தான் முதலமைச்சர் செஞ்சாருன்னு நாளைக்கு கிளைம் பண்ணிடுவாங்க. சண்டையே நாளைக்கு கிடைக்கலங்கிறது அப்புறம், ஆனால் அதுக்கான முயற்சியில் கூட நாங்கள் செஞ்சோன்னு யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயந்தான் ரொம்ப கவனிக்கத்தக்கது. இதில் கடந்த காலத்தில் இதே மாதிரி தான். இதில் என்னென்னா, டி.கே. சிவகுமார் இப்போ தான் முதல் முறை முதலமைச்சராக இருக்கிறாரு. கடந்த காலத்தில் அவர் எப்போ முதலமைச்சராக இருந்தாருங்கிற கேள்வி இருக்குது. அவர் அப்படியெல்லாம் இல்லை. அப்போ கடந்த காலத்திலும் இப்படித்தான் ஜெயலலிதா அம்மா இருக்கும்போதுங்கிறாரு. ஜெயலலிதா அம்மா இருந்தபோது உங்களுடைய முதல் அந்த ஆட்சி காலத்தில் அங்கே இருந்தது கர்நாடகாவில் பாஜக அரசாங்கம். அன்றைக்கு அநேகமாக இவரும் பாஜகவில் தான் இருந்திருப்பார். அப்போ அன்னைக்கு கர்நாடகா பாஜகவை எதிர்த்து ஏன் அவர் கேட்டாரா, ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரான்னு நமக்கு தெரியல. முதல்ல எடியூரப்பா இருந்தார், அதற்கு பிறகு சதானந்த கவுடா, பிறகு ஜெகதீஷ் ஷெட்டரோட தான் உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு மேடம் ஜெயலலிதா போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அம்மையார். ஸோ இந்த சீக்வன்ஸ் எல்லாம் நடந்தபோது அவர் அநேகமாக அங்கே இருந்திருக்கலாம். ஜெயலலிதா அவர்களுக்கு கிரெடிட்ஸ் கிடச்சிடக்கூடாதுன்னு அதாவது காங்கிரஸில் இருந்தவங்கள திமுக கைக்குள்ளே வச்சுக்கிட்டு பாஜக முதலமைச்சரை இவங்களை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சான்னு ஒரு கேள்வி வரும்.
அதற்கு பிறகு சித்தராமையாவுடைய டேர்ம் வருது. ஆனால் சித்தராமையா டேர்ம் அங்கே வர்றதுக்கு முன்பாகவே அதுக்கு பிறகு திரும்ப எடியூரப்பா வராரு, மறுபடியும் குமாரசாமி, இப்படியா அது போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சித்தராமையா டேர்முக்கெல்லாம் முன்னாடியே ஷட்டரோட பேச்சுவார்த்தை முடிஞ்சதுமே மேட்ரு கோர்ட்டுக்கு போயிடுச்சு. 18 அந்த இறுதி தீர்ப்பு வரைக்கும் கோர்ட்டுக்கு போயாச்சு. சித்தராமையாக்கே எங்கள் ஸ்டாண்ட் இருந்துச்சான்னு தெரியல. அடுத்து அவர் சொல்ல வேண்டியது ராகுல் காந்தியே கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு அவர் சொன்னால் கேட்காத அளவுக்கு திமுக ஜெயிக்கணும்னு டிகே சிவகுமார் மனசில் நினச்சாராம். அப்போ ராகுல் காந்தி போன எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு மனசில் நினச்சாரான்னு ஒரு கேள்வி வரும். இது முழுக்க முழுக்க கூட இருக்க கூட்டணி கட்சியில் தொடங்கி எல்லாரையும் அதாவது திமுகவுக்கு கிரெடிட் போகக்கூடாதுன்னு ஸ்டாலின் அவர்கள் அடுத்த ஸ்டேட் சிஎம் எல்லாம் கட்டுப்படுத்துகிறாரு. ஏன்னா அவருக்கான வெயிட்டேஜை ஏற்றி விடுகிற வேலையான்னு தெரியல. எதையாவது சொல்லுவோம், என்ன யார் கேட்பா என்கிற மனநிலையிலிருந்து இப்படியான ஒரு விஷயத்த மாண்புமிகு சட்டம் மற்றும் அவர் பார்த்திங்கன்னா மின்சாரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காருன்னு தான் நம்ம பார்க்கலாம். ஒரு மின்சாரத்தை பாய்ச்சிருக்கிறார் அப்படிங்கிறது தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அரசியல் நீங்கள் மின்சாரம்னா இப்போ இது ரொம்ப அபாயகரமான ஏங்க உள்ளுக்குள்ளே அவங்க எம்எல்ஏலேருந்து பலரும் கைதாகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கே ரைடு நடத்துறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. அதுக்கு தான் அந்த கட்சி ரியாக்ட் பண்ணுறாங்க. இப்போ செந்தில் பாலாஜிக்கு இப்போ வரைக்கும் ரியாக்ட் பண்ணாங்களான்னு தெரியல. இந்த நிலைமை ஓடிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து ஸ்டேட்டு சிஎம்எல்லாம் கைக்குள்ளே வச்சுருக்காங்கிறதெல்லாம் இப்படி ஒரு இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் எங்கேருந்து எடுப்பாங்கன்னு, அதாவது அந்த கந்தர்வ கோட்டை சமஸ்தானமே ஆடி போச்சுன்னு ஒரு வசனம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இது இருக்குது. ஸோ தங்களுடைய இப்போ அனைத்து கட்சி கூட்டம் கூட்டம்னு ஸ்டாலின் மட்டுமா சொல்கிறாரு, எல்லாருமே சொல்கிறாங்க. உங்கள் கூட்டணி கட்சியாக இருந்து நேற்று சிபிஐ போராட்டம் பண்ணியிருக்கிறாங்களே, சிபிஎம்ல இருந்து சொல்கிறாங்களே, இவங்கள்லாம் இப்போ திமுக கைக்கூலி, அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறாங்க, கூட இருக்கிற அத்தனை கட்சிகளும் சொல்ல வரீங்களாங்கிறது தான் கேள்வியாக எழுப்ப வேண்டியிருக்கு. ராகுல் காந்தி இது குறித்து வாயை திறக்க வேண்டும் கூட நீ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லாமே. டிகே சிவகுமாரை ராகுல் காந்தி கண்டிக்க வேண்டும், இன்னைக்கு ஒரு லெட்டர் முதலமைச்சர் விடட்டும், டிகே சிவகுமாரை சட்டப்படி நடக்க சொல்ல வேண்டும்னு. ஏன் நீங்கள் ராகுல் காந்தி சோனியா காந்தி அவர்கள் மூலமாக அழுத்தம் கொடுக்கக்கூடாது? அவங்க நினச்சா டிகே சிவகுமார் முதலமைச்சராகவே தொடர வேண்டாம்னு எடுக்க கூட முடியுமே. ஆமாம், அந்த அளவுக்கு இப்போ சித்தராமையா அவர்கள் நீங்கள் விலகணும், அவருக்கு தான் அடுத்து வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதெல்லாம் சொல்லி அவங்க தானே செஞ்சாங்க. அதே போல் மேகதாது வர நாள் உட்காந்து பேசினா தீர்த்தரலாமே, ஏன் நீங்கள் அந்த முயற்சியை செய்யக்கூடாதுன்னு கேள்வி வருது. அப்போ காங்கிரஸ் அதாவது தண்ணி கொடுக்காதவர் காங்கிரஸ் முதலமைச்சர்னா அவரை திமுக கட்டுப்படுத்துறதுனால ராகுல் காந்தி இதில் சம்மந்தப்படுத்தாதீங்கன்னு சொல்ல வராரா, அவங்களையும் பெயில் எடுக்கிறாராங்கிறது தான் நமக்கு எழக்கூடிய மிக குழப்பமான கேள்வியாக இருக்குது. இல்லை, இதில் திமுக போட்டிருக்கக்கூடிய வழக்கு எந்த வகையில் தமிழகத்திற்கு பாதகமானது? நிர்மல்குமார் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்துலேருந்து அது பாதகமாக சாதகமாக உங்களுடைய பார்வை? தமிழ்நாட்டுக்கு கர்நாடகா தண்ணி தர வேண்டும்னு சொல்லி வழக்கு போடுறது எப்படி தமிழ்நாட்டுக்கு பாதகம் ஆகும்? இது ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு அரசியல் செய்வதற்கு உங்களை விட அவங்க ஸ்கோர் பண்ணிடுவாங்கங்கிற வகையில் உங்கள் இமேஜுக்கு வேணால் பாதகமாக போகலாமே தவிர, இப்போ அவர் ஒன்று சொல்கிறாரு, ஒரே விஷயத்தில் ஒரே ஸ்டேட்லேருந்து பல வழக்குகள் போடலாமான்னு. வக்ஃபு திருத்த சட்டத்தை பாஜக அரசு கொண்டு வந்தது. ஏறத்தாழ 65 வழக்குகள் இந்தியா முழுக்க இருந்து அதை எதிர்த்து போடப்பட்டது. இவங்க தாவேக்கா போகிறதுக்கு முன்னாடியே 35-40 பேர் வழக்கு போட்டுட்டாங்க. நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும், தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களிடம், அன்றைக்கி தாவேக்கா தலைவர் இன்றைக்கும் அவர் தான், ஏன் தலைவரே ஏற்கனவே தான் 40 பேர் கேஸ் போட்டாங்க, ஒன்றுத்துக்கு மேலே நிறைய பேர் வழக்கு போட்டால் அது வழக்குக்கு இடையூறாகும், பின்னடைவாகும். குறிப்பாக திமுக ஏற்கனவே வழக்கு போட்டிருக்கு தமிழ்நாட்டில் இருந்து. அப்புறம் நம்ம எதுக்கு தாவேக்கான ஒரு கட்சி போய் போட்டுக்கிட்டு, நம்ம நோக்கத்துக்கு தான் அவங்க வழக்கு போட்டாங்களே, நம்ம பாட்டுக்கு அமைதியாக இருப்போம் அப்படின்னு தன்னுடைய கட்சியின் தலைவர் விஜய் அவர்களிடம் அன்றைக்கு அவர் வழக்கறிஞரும் கூட நினைக்கிற நிர்மல்குமார் அவர்கள் ஏன் இந்த சட்ட ஆலோசனை சொல்லியிருக்கக்கூடாது? நீங்கள் போய் பல பெட்டிஷன்ஸ் இதுலைக்கும் பார்த்தீங்கன்னா முதல் ஹியரிங்கில் அவங்களுடையது ஐ திங்க் அவங்க வழக்கை ஃபைல் பண்ணிட்டாங்க. அது ஹியரிங்கோட கிளப் ஆச்சாங்கிறது தெரியல. 2வது ஹியரிங்லேருந்து வந்ததாக தான் ஞாபகம். அபிஷேக் மனு சிங்வி இவர்களுக்கும் சேர்த்து ஆஜரானார், அவர் பலருக்கும் ஆஜரானார், இவங்களுக்கும் சேர்த்து ஒரே ஆர்குமெண்ட் தான், ஒரே கேஸ் தான் அப்படிங்கிறதுனால அவர் ஆஜரானதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ வக்ஃபில் பார்ஷியலாக தான் ஸ்டே கொடுத்தாங்க. அதற்கு காரணம் தாவேக்கா எக்ஸ்ட்ரா போய் தமிழ்நாட்டிலேருந்து கூடுதலாக மனு போட்டது அப்படின்னா தாவேக்கா ஒத்துக்குமா? மிக அமைச்சர் அவர்கள் ஒத்துப்பாரா? முதலமைச்சர் விஜய் அன்றைய தாவேக்கா தலைவராக இருந்து போட்ட வழக்குனால தான் முழுசாக ஸ்டே கிடைக்கல, ஒரு இடையூறு நடந்துருச்சு, பின்னடைவு ஏற்பட்டுருச்சுன்னா ஒத்துப்பாங்களா இல்லையா? அப்போ நீங்கள் அரசியல் ரீதியிலான விமர்சனங்கள் இல்லை அரசியல் சண்டைகளை எதில் செய்யறதுங்கிற ஒரு குறைந்தபட்ச புரிதல் அல்லது உணர்வு வேண்டாமாங்கிற இடத்துல இருந்து தான் இந்த கேள்வியை நம்ம வைக்க வேண்டியிருக்கு.
இதில் திமுக மேடம் ஜெயலலிதாவுக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட்ஸை கிடைக்க விடாமல் செஞ்சுட்டாங்க. என்ன கிரெடிட் கிடைச்சிருக்கும் அவங்களுக்கு? இப்போ பிரச்சனையே இப்போ இதுலேயே பல பேர் என்ன சொல்கிறாங்க, இயற்கையை தாண்டி பார்த்தீங்கல்ல திறக்க முடியாதுன்னு சொன்னவங்கள தண்ணியை திறக்க வச்சு மழை அடித்து பேஞ்சிடுச்சு அப்படின்னுட்டு. இந்த இடம்தான் நம்ம கவனிக்க வேண்டியது. என்னென்னா மழை இந்த முறை அவங்க திறக்க முடியாது. ஐ திங்க் கபினியில் திறந்தாச்சு, அது இன்று மாலைக்குள்ளே இங்கே நமக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துடும். இதெல்லாம் ரைட்டு. இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் அவங்க அணையை காப்பாற்று திறந்து விட்டுட்டாங்க. ஆனால் நிரந்தர தீர்வு இது கிடையாது. அஃப்கோர்ஸ் நீங்கள் கடந்த காலத்தில் தனியாக இல்லை, இருதரப்பு பேச்சுவார்த்தையாக போய் சந்தித்தது. அது காமராஜர் ஜெயலலிதாவில் தொடங்கி எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குண்டுராவோ அல்லது இவர் ஹெக்டேவோ, அதற்கு பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்கள் காலத்தில் திரு ஜேகே பாட்டீல், ஜேஹெச் பாட்டீல் நினைக்கிறேன் அவரோ, இல்லை மேடம் ஜெயலலிதா ஜெகதீஷ் ஷெட்டரோ, இது எல்லா காலகட்டங்களிலும் ஏதோ ஒரு சில நேரங்களில் நாங்கள் இப்போதைக்கு தண்ணி திறக்கிறோன்னு சில ஒரு முடிவுக்கு வந்திருந்துருக்கலாம். அது அந்த வருடத்துக்கு தான். என்ன சிக்கல்லாம், நான் உங்கள் பர்சனல் உறவில் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு வச்சுப்போமே, இப்போ வாங்குறீங்க, நாளைக்கு அங்கே உங்களுக்கு பதிலாக வேற ஒருத்தர் முதலமைச்சர் ஆவார், இங்கே வேற ஒருத்தரும் அங்கே இன்னொருத்தரும் வருவாங்க. அப்போ முன்னாடி இருந்தவங்க கொடுத்த வாக்கை அவங்க ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லைன்னும் போது ஒரு சிஸ்டத்தை நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ண வேண்டிய இடம் இருக்குது. நம்ம கேட்குறது உச்சநீதிமன்றம் சொல்லியும் கேட்கல, அதே போல் நடுவர் மன்றம் சொல்லியும் கேட்கல, ஆணையம் சொல்லியும் கேட்கல, ஒழுங்காற்ற அந்த ஒழுங்குமுறை ஆணையம் சொல்லியும் ஒழுங்குமுறை குழு சொல்லியும் கேட்கல. இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கோர்ட்டுக்கு தான் போகணும். நாங்கள் கோர்ட்டுக்கு போகணும்னு அவர் சொன்ன பிறகு நாங்கள் கோர்ட்டுக்கு எதிரில் வந்து ஆஜராக மாட்டோம்னு ஒரு ஸ்டேட்டு சொல்ல முடியும். டிகே சிவகுமாரும் ராமலிங்க ரெட்டியும் உடனே பேசிட்டு ரியாக்ட் பண்ணாங்கல்ல. அப்போ அந்த நீங்கள் ஏன் ஸ்லோவாக இருக்கீங்கன்னு உங்களை கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க அவசரமாக போயிட்டாங்க. நீங்கள் மெல்ல எப்போ அடுத்த ஆண்டு இதே பிரச்சனை வரும்போது மேட்டூர் அணை ஜூன் 5ஆம் தேதி திறக்க முடியாத போது அப்புறம் போட்டுக்கலாம் நீங்கள் காத்துருக்கீங்களாங்கிற கேள்வி வருது இல்லையா? ஸோ இது வந்து தங்களுடைய, அது இன்றைக்கு விஜய் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாதது சரின்னு சொன்ன ஒரு கட்சி பேர் சொல்லிட்டான். அவர் எந்த கட்சி சொல்லிச்சு? அவர் எங்கே கூட்ட வேண்டாம் முதலமைச்சர்னு அமைதியாக இருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் சில கூட்டணி கட்சிகள் பார்ப்பாங்களே தவிர இந்த மாதிரிலாம் யாருமே சொல்லலை. அப்போ என்ன தான் நீங்கள் ஒரு இடத்துக்கு வாங்கங்கிற மாதிரி தான் நம்ம இதை பார்க்க வேண்டியது. இதில் இன்னொரு விஷயத்தையும் இவர் வந்து உள்ளுக்குள்ளால் வைத்தே இந்த ப்ரெஸ் மீட்டை கொடுத்தாரு அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா ஜெயலலிதா அம்மையாரையும் இவங்க இப்படி தான் பண்ணாங்க, கலைஞர் கருணாநிதி பண்ணார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குல்ல. அப்போது இந்த எம்ஜிஆர் விசுவாசிகள் அதிமுக காரங்க எல்லாரையும் தங்க பக்கம் இழுக்கக்கூடிய வேலையை முன்னாலேயே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதை வலிமையாக இந்த பேட்டி மூலமாக பண்ணுறாரா? அதாவது இதில் என்னென்னா ஜெயலலிதா காலமும் சரி இப்பயும் சரி அவங்க ஆட்சியில் இல்லாத காலத்தில் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்காங்க பாருங்க. ஜெயலலிதா அம்மாவுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு கர்நாடகா வரைக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. 16 அவங்களால ஜெயிக்க முடியல, அந்த அம்மா தான் எந்த ஜெயிச்சாங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லை? அப்போ இவர் திரும்ப மேடம் ஜெயலலிதாவுக்கு கிடைக்கக்கூடிய கிரெடிட்ஸ் அன்றைக்கி ஜெயலலிதாவுக்கு கொடுக்காததே பாஜகவாகத்தானே இருந்தது. அன்றைக்கு பாஜகவில் இருந்து நீங்கள் என்ன சொன்னீர்கள்ங்கிறதுக்கும் நமக்கு பதில் இல்லை. அதை விட முக்கியம், இன்றைக்கி அதிமுக ஓட்டுக்கான ஒரு அப்பீலும் சேர்ந்ததில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் மேடம் ஜெயலலிதாவினுடைய முயற்சிகளுக்கு திமுக முட்டுக்கட்டை போட்டது. இப்போ நம்ம திரும்ப கேட்க வேண்டிய கேள்வி, தண்ணியே போன வருஷம் வரைக்கும், அதுக்கு முன்னாடி 2023 வரைக்கும், அதுதான் லாஸ்ட்டாக இங்கிருந்து அனைத்து கட்சி குழுவாக போய் சந்தித்தார்கள். சந்தித்த போதும் அன்றைக்கு நீர்வளத்துறை அமைச்சராக இருந்த கஜேந்திர சிங் ஷெகாவத் உங்களுடைய அனுமதி இல்லாமல் கட்ட முடியாதுன்னு தமிழ்நாட்டினுடைய அனைத்து கட்சி எம்பிக்களிடம் கேட்டார். அவர் தான் சொல்கிறாரு, அவங்க சொன்ன ப்ராமிஸை வெளியில் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. துரைமுருகனில் ஆரம்பித்து அதிமுக எம்பி தம்பிதுரையிலேருந்து அன்னைக்கு என்டிஏல இருந்த இங்கே எம்எல்ஏவாக இருந்த பூவை ஜெகன்மூர்த்தியில் தொடங்கி திமுக இந்த பக்கம் காங்கிரஸு, அதே போல் பார்த்திங்கன்னா வைகோ, அத்தனை பேரும் கூட நின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவங்க கொடுத்த பேட்டி இன்னமும் பொதுவெளியில் அப்படியே இருக்குது. வேண்டுமென்றால் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் அதை எடுத்து பார்த்துக்கிட்டுமே. அப்போ உங்கள் பர்மிஷன் இல்லாமல் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி முதல்ல அதை மாற்றி பேசின ஃபஸ்ட்டு கல்பிரிட்டு பாரதிய ஜனதா கட்சி, மத்தியில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடி தலைமையிலான அரசு. முதல்ல நீங்கள் எக்கி அங்கே என்னென்னு கேட்பீங்கன்னா அதை கேட்க மாட்டீங்க. ரெண்டாவது, இன்றைக்கும் ஸ்டேட்டில் இருந்துக்கிட்டு இன்றைக்கி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறது காங்கிரஸு. நீங்கள் அப்படியே இருக்கி அங்கே அவரை பிடிப்பீங்களான்னா அதையும் செய்ய மாட்டீங்க. இங்கிட்ட ஆட்சி இழந்திருக்கக்கூடிய திமுகவை தான் முதல் குற்றவாளின்னு ஆக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இது முழுக்க அரசியல்ங்கிறத தாண்டி அவங்களுக்கு கிரெடிட் போகக்கூடாது என்பதை தாண்டியும் நாம் செய்யாமல் விட்டது அப்படிங்கிறது தப்புன்னு தெரியுது. ஆனால் வேற பதில் இல்லை, வேற கவுண்டர் இல்லைங்கிறதுனால தங்களுடைய தவறுகளை, இயலாமையை, தோல்வியை
தங்களுடைய அதாவது இது ஒரு சீரியஸான விஷயமா நீங்கள் விட்டுட்டீங்களா, இல்லை சனி ஞாயிறுங்கிறதுனால மண்டே பார்த்துக்கலாம், சாப்பிட்டுட்டு சாயங்காலமாக தெரியலாங்கிற மோடில் இருந்தது. அது குறித்து கேள்வி எழாமல் இருப்பதற்காக இப்படி ஒரு அபாண்டத்தை எடுத்து தள்ளுகிறார்கள்னு தான் பார்க்கணும். நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் இதில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். நன்றி.